ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த ஆன்மீக முகாமில் இந்த வகுப்பில் திருக்குறள் பார்க்க போகிறோம். திருக்குறள்லேருந்து அன்புடைமைங்கிற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பார்க்க போகிறோம். திருக்குறள் நமக்கு தெரிந்தது தானேன்னு அதில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? ஸ்கூலில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திருக்குறளை ஸ்கூலில் இருந்து படித்து கொண்டு இருக்கிறோம். 3வதுலேருந்து படித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அதுவும் இந்த அன்புடைமை அதிகாரத்தில் பல குறள்கள் நமக்கு மனப்பாடமாகவே தெரிந்திருக்கக்கூடிய குறள்களாகவே இருக்கும். ஆனால் இப்படி ஒரு ஆன்மீக முகாமில் வேதாந்த பாடம் நடக்கக்கூடிய இடத்துல திருக்குறளை படிக்கிறதுக்கு என்ன இருக்குது என்று யோசிக்கலாம், என்று கேட்கலாம். அதுக்கு பணம் கட்டிட்டு வேற வரணுமானா? திருக்குறள் இலவசமாகவே நடத்துகிற போது பணம் கட்டிட்டு வேற வந்து ஒரு இடத்துல இருந்து ஆன்மீக முகாமில் திருக்குறள் படிக்கணுமா? ஏதோ உபனிஷத்து பிரம்மசூத்திரம்லாம் எடுத்திங்கன்னா பரவாயில்ல, திருக்குறளை எடுக்கிறீங்களேன்னா. நம்ம சாமிஜி நீங்கள் சொற்பொழிவு கேட்டிருப்பீர்கள். உபனிஷத்து, பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் எதை சொன்னாலும் திருக்குறள் இருக்கும். திருக்குறள் இல்லாமல் இருக்காது. ஒரு சொற்பொழிவுனா கண்டிப்பாக 2-3 திருக்குறளாவது கண்டிப்பாக வரும். பகவத்கீதை முக்கியமாக, அதுவும் பகவத்கீதை திருக்குறள் இரண்டையும் ஒப்பிட்டு நிறையா சாமிஜி பேசியிருக்காங்க. குறளும் கீதையும்னே பொது சொற்பொழிவுகள் கூட செய்திருக்கிறார்கள். ஏன்னா திருக்குறள் நம்மளுடைய சனாதன தர்மம் எந்த வாழ்க்கை முறையை சொல்லுகின்றதோ, எந்த அறங்களை சொல்லுகின்றதோ, எந்த தத்துவங்களை சொல்லுகின்றதோ, அதே வாழ்க்கை முறையை, அதே தர்மத்தை, அதே தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் திருக்குறள் இருக்கின்றது. ரெண்டும் வேறு வேறுங்கிறது இல்லை. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அரசியலுக்காக மட்டும் அதை வேறு வேறு என்பது போல சொல்லி கொண்டிருக்கிறார்கள், காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இரண்டும் வேறு அல்ல. தமிழர் மதமும் ஹிந்து மதமும் சனாதன தர்மமும் வேறு வேறு அல்ல. சொல்லப்போனால் தமிழர் மதம்னு ஒன்று கிடையாது. பாரத தேசம் முழுக்க, அதற்கு மேலேயும் பாரத தேசம்னு இப்போ சுருங்கிய வடிவத்தில் இருக்குது. உண்மையிலேயே உலகம் முழுக்க பறந்து விரிந்த ஒரு மதமாக இருந்தது சனாதன தர்மம். அதற்குள்ளதான் தமிழர் மதமும் தமிழர் வாழ்க்கையும் தமிழர் பண்பாடும் இருக்குது. சங்க இலக்கியங்கள்லேருந்து பார்த்தாலே, அந்த நூல்களில் பார்த்தா எல்லாமே இருக்குது. சிவ விஷ்ணு வழிபாடுங்கிறது சங்க இலக்கியங்கள்லேயே இருக்குது. அதற்கு மேலே வேறு ஒன்றும் நமக்கு பிரமாணங்கள் வேண்டியது இல்லை. அப்புறம் நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்லுகின்ற புருஷார்த்தம் என்ற வாழ்க்கையினுடைய குறிக்கோள், லட்சியம்னு பார்த்தா அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்பது நமக்கு தெரியும். திருக்குறளும் அதே தர்ம, அர்த்த, காம, மோட்சத்தை தான் சொல்லுகின்றது. அதுதான் வாழ்க்கையினுடைய புருஷார்த்தமாக திருக்குறள் மட்டுமில்லை, எல்லா தமிழ் நூல்களும், தமிழ் இலக்கியங்களும் அதை மையமாக கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கின்றன. திருக்குறளில் நமக்கு தெரியும், அறம், பொருள், இன்பம், வீடுன்னு 3 இருக்குது.
அறம்பொருள் அறம்பொருள் என்று இருக்குது, காமம் என்று இருக்குது. அறம்பொருள் இன்பம் என்று முப்பால் இருக்குது. வீடுங்கிறது தனியாக சொல்லப்படலை. அறம்பொருள் இன்பம் வீடில் அறம்பொருள் இன்பம்ங்கிற மூன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு முப்பாலாக சொல்லி இருக்கின்றார். வீடு தனியாக சொல்லவில்லை என்றாலும் இல்லறத்தில் அறத்தை சொல்லுகின்ற பொழுதே துறவரம் என்று பிரித்து வீட்டிற்கான சாதனைகளை சொல்லி இருக்கிறார். அதனால் வீடு சொல்லப்படவில்லை என்பது இல்லை, இல்லறத்தில் துறவரவியலில் அது சொல்லப்பட்டிருக்கின்றது, மெய்யுணர்தலில் அது இருக்கின்றது. ஏன்னா வீடை பற்றி, வீடு என்பது மோட்சம் என்பது முக்தி என்பது சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைதல் என்பது தான். விடுதலை அடையிறது அவ்வளோதான். விடுதலை அடைந்த பிறகு அது எப்படி இருக்குங்கிறத பற்றி ரொம்பலாம் வர்ணிக்க முடியாது, அது அடைஞ்சு பார்த்தா தான் தெரியும். அது அடைந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை பற்றி ரொம்ப வர்ணிக்க முடியாது. இன்னொன்று, இதிலிருந்து விடுபட்டாலே அவ்வளோதான். விடுபடுதல் என்பதே, சிறையிலிருந்து விடுதலைன்னா என்னென்னா, விடுதலைக்கு அப்புறம் என்னென்னா அது சொல்ல வேண்டியதே இல்லை. சிறைக்குள்ளே இருக்கிறவன் சிறையிலிருந்து வெளியே வந்தாலே அது விடுதலை. அதற்கு மேலே சுதந்திரம்னா என்னங்கிறது சொல்ல வேண்டியது இல்லை, அது அனுபவித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அதனால் காரணத்தை சொல்லி காரியத்தை சொல்லவில்லை. துறவரம்ங்கிறது வீட்டிற்கான காரணம், அதற்கான சாதனம், அதை சொல்லி இருக்கிறார். மோட்சத்தை பற்றி விரிவாக சொல்லவில்லை, ஆனால் அவா அறுத்தல்ங்கிறத சொல்லி இருக்கிறார். அவா அறுத்தல் மூலமாக அவர் அவா நீங்கினாலே மோட்சம் என்பதை காட்டியிருக்கின்றார். அதனால் திருக்குறள் சொல்லுகின்ற வாழ்க்கையினுடைய லட்சியமும் சனாதன தர்மம் சொல்லுகின்ற வாழ்க்கை லட்சியமும் ஒன்றுதான். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை முறை என்பதில் பார்த்தாலும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று சனாதன தர்மம் சொல்லுகின்றது. அந்த வாழ்க்கை முறையை அப்படியே திருவள்ளுவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வாழ்க்கை பகுப்புகளை திருவள்ளுவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிரம்மச்சரியங்கிறதும் முன்னாடி இல்வாழ்க்கையை பற்றி சொல்கிற பொழுது, இல்லறத்தில் இருப்பவனுடைய கடமை என்று சொல்லுகின்ற பொழுது, மற்ற 3 ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களை காக்க வேண்டியது இல்லறவாசியினுடைய கடமை, இல்லாளினுடைய கடமை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ 4 ஆசிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். துறவரவியல் தெளிவாகவே சொல்லிட்டார். ஆனால் பிரம்மச்சரியம்ங்கிறது இருக்குது, கிரகஸ்தம் இருக்குது, இல்லற தர்மத்தை விரிவாகவே சொல்லுகின்றார். அப்புறம் துறவரத்தையும் சொல்லி இருக்கின்றார். அதில் 4 புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காம மோட்சம்னு 4 புருஷார்த்தங்கள் மட்டும் இல்லை, அதை அடைவதற்கான சாதனமான 4 விதமான வாழ்க்கை முறை பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று இருக்கின்றது. அதில் தமிழர் மதத்தில் மோட்சங்கிறது இல்லை, வாழ்வியல் மட்டும்தான் இருக்குன்னா துறவரத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. துறவரம்னு சொல்லி இருக்கிறதுனாலேயே மோட்சம் இல்லைன்னா துறவரத்துக்கு என்ன அர்த்தம்? துறவரம்ங்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல, ஏன் துறவுக்கு போகணும்னா இப்போ மோட்சங்கிற ஒரு பிரயோஜனத்துக்காகத்தான் துறவரம் என்பதே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மோட்சங்கிறது தமிழருடைய மதத்தில் கிடையாது அப்படின்னா துறவரம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற மதங்களில் அப்படித்தான் இருக்குது. மற்ற ஹிந்து மதம் தவிர மற்ற மதங்கள், பாரத தேசத்தில் தோன்றிய மதங்கள் தவிர மற்ற நாடுகளில் தோன்றிய மதங்களில் துறவுங்கிறது இல்லை. துறவு வாழ்க்கை, ஏன்னா மோட்சங்கிறது அவர்கள் தனியாக மோட்சத்துக்கான வர்ணனைங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கோ நியாய தீர்ப்பு நாளில் வந்து எழுப்பிட்டு போவார், அன்னைக்கு பரலோகத்தில் போவார். பரலோகத்துக்கு செல்லுதல் என்பது தானே ஒழிய மோட்சங்கிறத பற்றிய விஷயம், அந்த கருத்து, அந்த சிந்தனையே அவர்கள்ட்ட கிடையாது. பாரத தேசத்தில் தோன்றிய மதங்கள் தான் சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்டு, பிறகு சமண மதம், பௌத்த மதம் வந்தாலும் அவைகள் மோட்சத்தை பேசுகின்றன, துறவை பேசுகின்றன. அது சனாதன தர்மத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான், இங்கேருந்து போனது தான் அது. அதனால் மோட்சம் என்று ஒரு புருஷார்த்தம் இருக்கின்ற பொழுது அதற்கான வாழ்க்கை முறை துறவு என்பது அது திருக்குறளில் தெளிவாக தனியாகவே வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த புருஷார்த்தம், வாழ்க்கை முறை ரெண்டையுமே சனாதன தர்மத்தில் என்ன இருக்கோ அதுதான் திருக்குறளில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் உருவ வழிபாடு என்பதும் சனாதன தர்மத்தில் அடிப்படையான முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. உருவ வழிபாடு என்பதையும் திருவள்ளுவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இறைவனுடைய திருவடினா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார்னா. இப்போ இறைவன் அடின்னு திருவடின்னு இருந்தால் ஒரு உடம்பு இருக்கணும்ல, உருவம் இருக்கணும்ல. உருவம் இல்லாத கடவுளுக்கு எப்படி நீங்கள் அடி சொல்ல முடியும்? அடிங்கிற வார்த்தை பல இடங்களில் பயன்படுத்துகிறார். அப்புறம் தாமரை கண்ணான் உலகு, மகாலட்சுமி, மூதேவி, ஸ்ரீதேவி, மூதேவி, இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறார்.
அதனால் பெருமாளை பற்றி சொல்கிறார், எல்லாமே சொல்லுகின்றார். எல்லா வார்த்தைகளும் வருது, இந்திரன் முதலான பதங்கள் வருகின்றது. அதனால் இது எல்லாமே சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான். அதற்கு மேலே இந்த பிறவிக்கு காரணம் புண்ணிய பாபம் என்பதும், பல பிறவிகள் இருக்கின்றன என்பதும், சொர்க்கம் நரகம் இருக்கின்றன என்பதும் திருக்குறளில் பல குறள்களில் தெள்ள தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. அதனால் பல பிறவிகளுக்கு காரணம் புண்ணியம் பாபம், அதனுடைய விளைவாக நம்ம போகக்கூடிய லோக்கங்கள் சொர்க்கலோகம் நரகலோகம், இது எல்லாத்தையும் பற்றியும் திருக்குறளில் பல குறள்களில் அதை சொல்லுகின்றார். எழுபிறப்பு என்பதெல்லாம் சொல்லுகின்றார். அப்போ இதெல்லாமே சனாதன தர்மத்தினுடைய விஷயம். இல்லை புண்ணிய பாவத்தை பற்றி பேசக்கூடாதுங்கிறான் இன்றைக்கி. அது இல்லாமல் இந்தியாவில் எந்த நூலுமே கிடையாது, எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது. இந்திய சாஸ்திரத்தில் எந்த இதுவும் சொல்ல முடியாது. திருக்குறள்னு சொல்ல முடியாது, நாலடியார்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் தொல்காப்பியம் இலக்கணமே சொல்ல முடியாது. இலக்கண நூல்லையே சொல்கிற அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே அப்படின்னு நூலுக்கு இலக்கணம் இலக்கண நூல் சொல்லுது. என்னென்னா தர்மார்த்த காம மோட்சத்தை அடையிறதா ஒரு நூலினுடைய பிரயோஜனம். இதில் ஏதாவது ஒன்று அது சொல்லியே ஆகணும்னு சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் சொல்ல, அப்போ மோட்சம்னு சொல்லிட்டாலே இங்கே புண்ணிய பாப்பம்ங்கிறது வரணும், பல பிறவிகள்ங்கிறது வரணும். அதனால் இதெல்லாம் திருக்குறளில் அப்படியே இருக்கின்றதுனால சனாதன தர்மம் என்ன சொல்லி இருக்கோ அது அப்படியே திருக்குறளில் இருக்குது. அதற்கு மேலே இன்னும் சொல்லப்போனால் வர்ணம்ங்கிற சனாதன தர்மம் சொல்லுகின்ற வர்ணப்பிரிவு, வர்ணம் என்பதையும் திருக்குறளில் இருக்குது. அதையும் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், பல குறள்களில் காட்டுகிறார். வர்ணத்தில் ஏற்றத்தாழ்வு சரியா தப்பாங்கிறது வேறு கேள்வி. அதில் உயர்வு தாழ்வு திண்டத்தகாதவர் சரியா தப்பாங்கிறது அது வேதத்திலேயே இருக்கா இல்லையாங்கிற கேள்வி, அது தனி கேள்வி. ஆனால் வர்ணம்ங்கிறத வேதம் சொல்லுகின்றது, அது திருக்குறளும் சொல்லுகின்றது. திருவள்ளுவர் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். பயன் குன்றும் அறுத்தொழிலோர் நூல் மறப்பர் அப்படிங்கிறத சொல்கிறார். தர்மன் காவலன் காவான் எனின்ன, ராஜா சரியான முறையில் தர்மமான முறையில் செங்கோன் முறைப்படி ஆட்சி செய்யலைனாக்கா பயன் குன்றும், பசுமாடு பால் தர்றது குறைந்து போய்விடும். அப்போ இயற்கை வளங்கள் எல்லாம் குறைந்து போய்விடும். அப்புறம் அறுத்தொழிலோர் நூறு மறப்பர்னு, அறுத்தொழிலோர் யார்? பிராமணர்கள் தான். 6 விதமான கர்மாவை செய்யக்கூடிய பிராமண தர்மமாக அதான் சொல்லியிருக்கு. நூல் மறப்பர், வேதத்தை மறந்துடுவாங்கன்னா, வேதம் படிக்க மாட்டாங்க. இப்போ வேதம் படிக்கலைனாக்கா அது தர்ம விரோதமாக ராஜ்யம் பண்ணுறதோட விளைவுங்கிறார். அப்போ என்னது சமூகத்துக்கு சீர்கேடு வருங்கிறதுக்காக சொல்கிறார். இயற்கை வளங்கள் குறைந்து போய்விடும், அறிஞர்கள் வேதமானது காப்பாற்றப்படாமல் போய்விடும், அது சமூகத்துக்கு கேடு. அதனால் இது கொடுங்கோன்மை கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லுகின்றார். அப்போ அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்னு தானே அர்த்தம். அதனால் இப்படி பல குறள்கள் இருக்கின்றன. வர்ண தர்மம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதில் உயர்வு தாழ்வு இருக்கா, பிறப்பு அடிப்படையில் உயர்வு தாழ்வு வருது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்காங்கிறது அது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது தனி கேள்வி, அது தனி. ஆனால் வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், ஆசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், 4 புருஷார்த்தங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், புண்ணிய பாபத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், பல பிறவிகள் என்பதை திருக்குறளில் சொல்லி இருக்கின்றார், சொர்க்கம் நரக்கம் என்பதை பல லோக்கங்கள் என்பதையும் சொல்லி இருக்கிறார். அதனால் திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒரே அடிப்படையை கொண்டது. சனாதன தர்மம் என்ன சொல்லி இருக்கோ அதைத்தான் திருக்குறள் சொல்லுகின்றது. அதனால் சனாதன தர்மத்தில் என்ன புருஷார்த்தமோ அதே புருஷார்த்தத்தை அடைவதற்கான வழிமுறைகளை சொல்வதாகத்தான் திருக்குறள் இருக்கின்றது. அதனால் யார் மோட்சத்தை அடையணும், பரம புருஷார்த்தம் மோட்சம் என்பது தான். அந்த மோட்சத்தை அடைகின்ற முமுட்சுக்கள் பகவத்கீதை படிக்கிறதோட திருக்குறளும் சேர்த்து படிக்கணும். அதனால் ஆன்மீக முகாமில், வேதாந்த முகாமில் திருக்குறளும் படிக்கலாம்னு. அதனால் எங்களுக்கு சாமிஜி சன்னியாச ஆசிரமம் கொடுக்குற பொழுதே, சன்னியாசம் வாங்கிறதுக்கு முன்னாடி சாமிஜி போட்ட ஒரே கண்டிஷன், திருக்குறளில் துறவரவியலை மனப்பாடம் பண்ணணும்னு. பகவத்கீதையை மனப்பாடம் பண்ணணும், உபனிஷத் மனப்பாடம் பண்ணணும்னு கூட சொல்லலை. சாமிஜி உண்மையிலே சொன்னது, யாருக்கெல்லாம் சன்னியாசம் கொடுக்குறாரோ, சன்னியாசம் கொடுக்குறவங்களுக்கு முதல்ல அவர் சொல்கிற தர்மம் இதே, திருக்குறளில் துறவரவியல் மனப்பாடம் பண்ணுங்கன்னு. அது நாங்கள் மனப்பாடம் பண்ணலைங்கிறது வேறு விஷயம், அது அப்புறம். ஆனால் பண்ணணுங்கிறத சாமிஜி வலியுறுத்துவார். அது படிக்கணும், ஓரளவு அது தெரிந்திருக்கணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். அதனால் நம்ம திருக்குறளில் சில அதிகாரங்கள் அன்புடைமை இப்போ எடுத்துக்கொள்கிறோம், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம், முடிந்து விட்டால் அது இன்னொரு அதிகாரம் பார்க்கலாம்.
இதில் துறவரவியலுக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே விரிவாக பரிமேலழகர் உரையோடையே நான் ஏற்கனவே வகுப்பு எடுத்திருக்கிறேன். முழுக்கவே அதை வகுப்பு எடுத்திருக்கிறேன். துறவரவியல் மட்டும் பாயிரமும் துறவரவியலும் முழுக்க வகுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. 13 அதிகாரங்கள். அது முழுக்கவே பரிமேலழகர் உரையோட விளக்க உரை வகுப்பு எடுத்திருக்கிறேன். அது என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. அதனால் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இல்லறவியலை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதனால் துறவரவியல் ஏற்கனவே எடுத்திருக்கிறதுனால அது பதிவு செய்யப்பட்டு யூடியூப்பில் இருக்குது. என்னுடைய யூடியூப் சேனலில் அது இருக்குது. அதனால் வாய்ப்பு கிடைக்கிற சமயங்களில் திருக்குறளில் இல்லறவியல்லிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். அதுலேயும் வெறும் குறளுக்கான பொருள்னு பார்க்காம அந்த பொருள் சம்பிரதாயமான அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, ஏன்னா திருக்குறள் நமக்கு தெரிந்ததான், பொருளும் ஓரளவுக்கு தெரிந்தது தான். ஆனால் அதற்கு சம்பிரதாயமான அர்த்தம் என்ன, வேதாந்தத்தோட ஒட்டின அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு பரிமேலழகர் உரைங்கிறது ரொம்ப முக்கியமானது. திருக்குறளில் எண்ணற்ற உரைகள் இருந்தாலும் அந்த உரைகளில் 10 உரைகள் சிறப்பானது. அந்த 10 உரைகள்லேயும் பரிமேலழகர் உரை ரொம்ப சிறப்பானது. அவர் முழுக்க சம்பிரதாயமாக எப்படி நம்ம ஒரு வேதாந்த நூலை படிப்போமோ அதை படிக்கிறதுக்கு எப்படி கிரமமான ஒரு உபதேச முறை, அதுக்கான விளக்கம் சொல்கிறதில்ல. ஆச்சாரியருடைய பாஷ்யம், சங்கர பாஷ்யம் பார்த்தாக்கா பாஷ்யத்துக்குன்னு லட்சணம் இருக்குது. இப்போ ஒரு நூலுக்கு ஒரு செய்யுளுக்கு விளக்க உரை கொடுக்கணும்னா அந்த பாஷ்ய லட்சணத்தோடு அது இருக்கணும். அதே மாதிரி அந்த மரபுப்படியே இங்கே உரையானது தமிழில் திருக்குறளுக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் அந்த உரையோடு படிக்கிற பொழுது தான் திருக்குறளுடைய உண்மையான பொருள் நம்ம தர்மத்தை ஒட்டியது, பரம புருஷார்த்தத்தை ஒட்டியதுங்கிறது நமக்கு விளங்கும். அதனால் முடிந்த வரைக்கும் பரிமேலழகர் உரையோட முழுக்க எல்லா வார்த்தைகளையும் பார்க்கலைனாலும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு நம்ம பார்க்கலாம். இந்த முகவுரையோடு நம்ம திருக்குறளை தொடங்குகின்றோம். முதல் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற அதிகாரம் அன்புடைமைங்கிற அதிகாரம். அதுதான் பார்க்க இருக்கிறோம். திருக்குறளில் முதல் 4 அதிகாரம் பாயிரம் என்று இருப்பது. கடவுள் வாழ்த்து, இறை வணக்கம், அப்புறம் வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்று 4 அதிகாரங்கள் பாயிரமாக இருப்பது. தமிழில் ஒரு நூல்னால் அதுக்கு பாயிரம் இருக்கணும். பாயிரம் அல்லது பணுவலன்று என்று இலக்கண நூல் சொல்லுது. ஒரு நூல்னால் அதுக்கு பாயிரம் இருக்கணும். பாயிரம்ங்கிறது இறைவணக்கம். அப்புறம் நூலை செய்ய புகுந்தோன் என்ன காரணத்துக்காக நான் இந்த நூலை செய்கின்றேன், இந்த நூலை படிக்கிறதுனால பிரயோஜனம் என்ன, நூலினுடைய விஷயம் என்ன, இதெல்லாம் தெரிவிக்கணும். அப்படி தெரிவித்து இருக்கிறதுக்கு தான் பாயிரம்னு பேர். அப்படி முதல் 4 அதிகாரங்கள் பாயிரமாக இருக்கின்றன. அதுக்கப்புறம் அறத்துப்பாலில் 2 பிரிவு, இல்லறம், துறவரம். பிறகு பொருட்பால் இருக்குது, இன்பத்துப்பால் இருக்குது. இந்த இல்லறத்தில் முதல்ல இல்வாழ்க்கை என்று இல்வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றார். இல்வாழ்க்கைனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2வது வாழ்க்கை துளை நலம்னு 2வது அதிகாரம். இல்வாழ்க்கையை நடத்துறதுக்கு வாழ்க்கை துணை இன்றியமையாதது. அதனால் ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்று வாழ்க்கை துணையோடு சேர்ந்து இருத்தல், அதனுடைய முக்கியத்துவம் அது வாழ்க்கை துணை நலம்ங்கிற 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லறவியலில். அதுக்கப்புறம் 3வது மக்கட்பேறு, புதல்வரை பெறுதல். இந்த வாழ்க்கை ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதனுடைய நோக்கமே நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்ணுறது, சந்ததிகளை விருத்தி பண்ணுறது, சந்ததி அடுத்த தலைமுறை உண்டு பண்ணுதல் என்பது தான். அதனால் அந்த புதல்வரை பெறுதல் என்பதிலையும் நல்ல புத்திரன் எப்படி இருக்கணும், நல்ல தாய் தந்தை எப்படி இருக்கணும் என்று அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய நன்மைகள் அதெல்லாம் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் 4வது இருக்கக்கூடிய அதிகாரம் தான் அன்புடைமைங்கிற அதிகாரம். உங்கள்கிட்ட குறள் மட்டும் இருக்கக்கூடிய குறளும் சுருக்கமான பொழிப்புரையும் இருக்கக்கூடிய புஸ்தகம் கையில் கொடுத்துருக்குறோம். நான் பரிமேலழகர் உரையோட படித்த அர்த்தம் சொல்கிறேன், கேட்டுக்கலாம். அந்த உரை நூல் இல்லைனாலும் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். இந்த அன்புடைமை அதிகாரத்திற்கு முகவுரை கொடுத்திருக்கிறார். முகவுரை படிக்கிறேன். திருக்குறளுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்க, திருக்குறளுடைய அமைப்பு முறை நமக்கு தெரியும். 133 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள்கள் என்று
1330 குறள்கள் இருக்கின்றன. ஒரு அதிகாரத்திற்கு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள். அந்த குறள் அமைப்புலையும் ஒரு முறை இருக்குது. அதான் சம்பிரதாயமான முறைன்னு சொல்கிறோம். ஒரு நூல் பண்ணுற பொழுதும் அது முறையாக பண்ணுதல், நூலுக்கு விளக்க உரை எழுதுகிற பொழுதும் அதை பாரம்பரிய முறையோட சம்பிரதாயமாக எழுதுதல் என்பது. இந்த 10 குறளில் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறளில் பார்த்தோம்னாக்கா அந்த அதிகாரத்துக்கு விஷயமாக எதை எடுத்துக்கொண்டு இருக்கிறாரோ அதனுடைய லட்சணம் சொல்லுவார், அதனுடைய சொரூபம் என்ன என்று சொல்லுவார். இப்போ கடவுள் வாழ்த்துன்னு எடுத்துக்கொண்டால் முதல் அதிகாரம் முதல் குறளில் கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபணம் பண்ணுறார். அந்த கடவுளின் உண்மை கூறப்பட்டது என்று பரிமேலழகர் விளக்க உரை சொல்லுவார். இல்லை, கடவுள் இருக்கிறார் என்பது கடவுளோட இருக்கிறார்னு சொல்லிட்டு கடவுள் எப்படி இருக்கிறார்னு அந்த கடவுளுக்கான லட்சணங்களெல்லாம் சொல்லப்படும். அதனால் எந்த விஷயத்தை எடுத்து கொள்கிறாரோ அந்த அதிகாரத்தில் அதனுடைய லட்சணம் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பண்பு அந்த குணம் இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை ஏற்படும் என்பதை சொல்லணும். அது இல்லாததுனால வரக்கூடிய கேடு என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த நல்ல குணத்தை அடையிறது அல்லது அந்த தீய குணத்தை விடுதல் எப்படி என்ற உபாயமானது சொல்லப்படும். இதான் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிற பொழுது சொல்ல வேண்டிய முறை. நம்ம பேசுகிறதா இருக்கலாம் அல்லது ஒரு கட்டுரை எழுதுறதா இருக்கலாம். எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அந்த விஷயத்தினுடைய இலக்கணம் என்னங்கிறத தெளிவாக சொல்லணும். அந்த தர்மத்தினுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். அது இருக்கிறதுனால என்ன நன்மை என்று அதனுடைய பெருமை உயர்வு சிறப்புகளை சொல்லணும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் போகிறதுனால வரக்கூடிய கேடுகள் என்ன என்பதை சொல்லணும். வாய்மை என்று எடுத்துக்கொண்டால் வாய்மைனா என்ன? யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், அதுக்கு லட்சணம் சொல்கிறார். யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். தவம்னு எடுத்துக்கொண்டால் தவத்துக்கான லட்சணம் என்னான்னு சொல்கிறார். உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருக்கன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று அதற்கான லட்சணம் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த தவத்தினுடைய பெருமைகள் என்ன என்பதெல்லாம் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் தவம் இல்லாமல் போகிறதுனால வரக்கூடிய சிறுமை என்ன என்பதையும் சொல்வார். அதுக்கப்புறம் அந்த தர்மத்தை அந்த பண்பை அடையிறதுக்கான வழி என்ன உபாயம் என்பதும் சொல்லப்படும். இந்த 4ம் பொதுவாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு அதிகாரமும் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்கிற பொழுது திருக்குறளை படிக்கிற பொழுது ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அதை முழுமையாக பார்க்கணும். இந்த அன்புடைமை அதிகாரத்தை எடுத்துக்கொண்டாக்கா முதல் குறள் அன்பு என்று ஒன்று இருக்கிறதுன்னு நிரூபணம் பண்ணுறார். முதல் குறளில் அன்பினுடைய உண்மை கூறப்பட்டது. அதுக்கடுத்த 5 திருக்குறள்களில் அன்பு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பெருமை, அன்பினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அடுத்த இறுதி 4 திருக்குறள்களில் அன்பு இல்லாததுனால வரக்கூடிய குற்றம் சிறுமையானது சொல்லப்படுகின்றது. இப்போ பெருமை சொல்லுதல், அது இல்லாததுனால வரக்கூடிய குற்றம் சொல்லுதல், அதுக்கப்புறம் அது என்னங்கிறத சொல்லுதல். இது ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே இருக்குது. அந்த முறைப்படி தான் அது செய்யப்பட்டிருக்கு. அதை தெளிவாக பரிமேலழகர் உரை தான் காட்டுது. இந்த குறள்கள் இதை சொல்லுது அப்படிங்கிறத பரிமேலழகர் ஒவ்வொரு குறளுக்கும் கீழே தொகுத்து சொல்லியிருப்பார். அது காட்டுது. அதே மாதிரி உரை எழுதுறது திருக்குறளுடைய அமைப்பு முறையில் இருக்கார். இப்போ ஒரு அதிகாரத்தை நம்ம முழுமையாக படிக்கிற பொழுது தான் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இத்தனையும் தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு பாடத்தில் எப்படி இருக்குது? ஒரு அதிகாரத்தில் நம்ம படிக்கிற காலத்தில் முழு அதிகாரம் இருந்தது. ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் 10 குறளும் போட்டிருப்பான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன பாடத்திட்டத்தில் பார்த்தாக்க புதிய பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலேருந்து 2 குறள் தான் இருக்குது. மொத்தமே ஒரு 5 அதிகாரத்துலேருந்து 2 குறள் கொடுத்து 10 அதிகாரமோ 5 அதிகாரமோ 2 குறள் கொடுத்துருக்கிறா. 20 குறள் இருக்குது. அதில் மனப்பாட பகுதி என்னென்னா 10 தான். அதுலேயும் எடுத்ததே 2 அதில் மனப்பாடம் பண்ணது 10 மனப்பாடம் பண்ணால் போதும் அப்படின்னாக்கா அவ்வளோதான் இருக்குது. அப்போ அது முழுமையான அறிவை தராது. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டோம்னா அன்புடைமைனா என்ன அல்லது வாய்மைனா என்ன பொறையுடைமைனா என்னன்னு முழுமையாக ஒருவன் தெரிந்து கொண்டாதான் அதன் மேலே ஆர்வம் வரும். கோபப்படக்கூடாது அப்படின்னா கோபம்னா என்னன்னு தெரியணும். ஏன் கோபப்படக்கூடாது, கோபம் இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய நன்மை என்ன, கோபத்தினால வரக்கூடிய கேடு என்ன, அத்தனையும் தெளிவாக மனதில் பதிகிற மாதிரி கேட்பவர்களுக்கு சொன்னால் தான் கேட்பவன் மனதில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓ,
இவ்வளோ இதில் நன்மை இருக்கா, கோபம் இல்லாமல் இருக்கிறதுனால இவ்வளோ நன்மை இருக்கா, கோபப்படுறதுனால இவ்வளோ கேடு இருக்கா, அப்போ நம்ம இனிமேல் கோபப்படக்கூடாது, இந்த குணத்தை நம்ம முயற்சி செய்து பயிற்சி செய்து பழகி கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வமானது ஊக்கமானது வரும். ஏன்னா அதை பற்றி தெளிவான அறிவு வந்தால் தானே அதில் ஆர்வம் வரும். அதனால் அந்த ஞானம் வந்தால் தான் அதை அடையணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி வரும். அந்த ஞானம் முழுமையாக கொடுக்கப்படலைன்னா அது அதற்கான முயற்சி ஆர்வமே இல்லாமல் இருக்கும். அப்படி தான் இன்றைக்கு பாடம் இருக்குது. திருக்குறள் படிக்கிறான்னா என்ன மனப்பாடம் குறளோ அதை மட்டும் படித்து பரிசை எழுதி மார்க் வாங்குறான், அவ்வளோதான். அதோட வேல்யூ அவனுக்குள்ளே வந்ததானா வரலை. ஏன் வரலைன்னா அது வர்ற மாதிரி பாடத்திட்டம் இல்லை, சொல்லித்தரப்படலை. அதனால் முழுசாக படிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அதிகாரத்தை முழுசாக படிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய குருகுல முறையில் படிக்கிறதுங்கிறதே ஒரு நூலை எடுத்துக்கொண்டால் நூலை முழுசாக படிக்கிறது. ஒரு நூல் எடுத்துக்கொண்டால் ஒரு நூலை பாடத்துக்கு எடுக்கிறதுனாக்கா தொடர்ந்து அந்த பாடத்தை எடுத்து முழுசாக படித்து முடிக்கணும். அப்படி தானே தத்துவ போதம்னா. தத்துவ போதம் வருஷத்துக்கு ஒரு பக்கமாக நான் 10 வருஷத்துக்கு பாடம் எடுக்கிறேன்னா அப்போ அதில் என்ன நேற்று படித்ததே இன்றைக்கி நமக்கு ஞாபகம் இல்லை, போன 10 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது எப்படி ஞாபகத்துக்கு இருக்கும். அப்போ அது தொடர்ச்சியாக ஒரு நூலை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளக்கம் சொல்லி முடித்த பிறகு அடுத்த நூல் அப்படி போகிறது தான் பழக்கம். அப்போ தான் அந்த நூலினுடைய விஷயம் என்னங்கிறது நமக்கு முழுமையாக தெளிவாக விளங்கும். இப்போ நன்னூல் அப்படின்னா இலக்கணத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். தமிழ் படிக்கிறான், இப்போ தமிழ் தான் அவனுக்கு தாய்மொழியாக இருக்குது. அந்த தமிழை நல்லா அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை நல்லா படிக்கணும்னா இலக்கணம் நல்லா தெரிந்திருக்கணும். இலக்கணம் நல்லா தெரிந்திருக்கணும்னா இலக்கண நூலை முழுமையாக படிக்கணும். இப்போ எப்படி படிக்கிறான்னா 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இலக்கணம் படிச்சுட்டே இருக்கான். ஒரு இலக்கண நூலை எடுத்துக்கொண்டு தமிழ் இலக்கணத்தை 10ஆவது 12ஆவது இல்லை, அப்புறம் காலேஜ் போனாலும் அது படிச்சுட்டே இருக்கான். என்ன விட்டா அங்கங்கே கொஞ்சமாக கொடுத்து 10 வருஷத்துக்கு இலக்கண நூல் இப்போ இலக்கணம் படிக்கிறதுக்கே அவனுக்கு 10 வருஷம் ஆச்சுன்னா இலக்கியம் எப்போ படிப்பான்? இலக்கியம் படிக்கிறதே இல்லை. இப்போ இலக்கியம் படிக்கலைன்னா வாழ்க்கையினுடைய புருஷார்த்தம் என்னங்கிறதே விளங்காதே. அப்படித்தான் வாழ்க்கை இருக்கின்றது. அப்போ படிக்கிற பொழுது முதல்ல இலக்கணம் தெளிவாக இருக்கணும். அந்த ஒரு நன்னூல் எடுத்துக்கொண்டால் அது முழுசாக சொல்லணும். திருக்குறள் எடுத்துக்கொண்டால் அந்த ஒரு வருஷம் முழுக்க திருக்குறள் தான் பாடம் இருக்கணும். அப்படி தான் நம்ம பரம்பரையாக படிச்சிருக்காங்க. குருகுலத்தில் படிக்கிற பொழுது ஒரு நூல் எடுத்துக்கொண்டால் அதை முழுமையாக படிக்கிறது, அதனுடைய மனப்பாடம் பண்ணுறதுன்னா முதல்ல வேலையே அதை மனப்பாடம் பண்ணுறது தான். வேதாந்தத்துக்கே அப்படி தான் வச்சுருக்காங்க. கோயிலூர் மரபு சம்பிரதாயத்தில் பார்த்தாக்கா கைவல்ய நினைவிதம் பாடம் எடுக்க தொடங்கினா பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கைவல்ய நினைவிதத்தை முழுக்க மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ண ஒப்பிச்சாதான் அதுக்கப்புறம் பாடத்தையே ஆசிரியர் ஆரம்பிப்பார், குரு ஆரம்பிப்பார். வேதாந்தத்துக்கே அப்படின்னா லௌகிக்க வித்தை குருகுல கல்வியில் அது படிக்கக்கூடிய வயசில் இது வேதாந்தம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே தான் படிக்க வர்றோம். அப்படி படிக்க வர்றவர்களுக்கே கண்டிஷன் என்னென்னா மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் தான் பாடம்ங்கிறது இருந்திருக்கு. ஆனால் குருகுலத்தில் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிறேன், இளம் பருவத்தில் படிக்கிறதே வாழ்க்கையாக கொண்டு இருக்கிறான்னு அவனுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும், படிக்கவும் முடியும், முழு நேரமும் அதான் பண்ண போகிறான். அவனையே நீ மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னா அது ஒரே பாடத்தை 10 வருஷத்துக்கு நடத்தி கொண்டு இருந்தால் அவனுக்கு எப்படி பண்ணுவான்? அவன் திருக்குறள்னு எடுத்துக்கொண்டால் திருக்குறள் முழுக்க மனப்பாடம் பண்ணு, அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் சொல்லுவேண்ணா. அப்புறம் நல்லா இலக்கியம் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துட்டா அவனே புரிஞ்சுக்க போகிறான். நமக்கு திருக்குறள் படித்த உடனே எல்லாம் புரியுதாண்ணா, ஏன்னா இலக்கணம் நமக்கு சரியாக தெரியாது. அப்போ இலக்கண நூல் நன்னூலோ தொல்காப்பியமோ தெளிவாக ஒரு 2-3 வருஷம் அதை நல்லா மனப்பாடம் பண்ண வச்சு அதற்கான விளக்கத்தை சொல்லி வர வச்சு நல்ல இலக்கண அறிவு வந்துட்டா அதற்கப்புறம் மித்த நூல்களை நம்ம விளக்கம் கொடுக்கணுங்கிறதே இல்லை. அவனாக படித்து அவனாக புரிந்து கொள்வான், பண்டிதனாக இருப்பான். அப்படித்தான் இருக்கணும். தமிழ் பாடமும் அப்படித்தான் இருக்கணும். இல்லை வேற்று மொழிகள் சம்ஸ்கிருதமோ இல்லை இங்கிலீஷோ ஹிந்தியோ எதுவாக இருந்தாலும் அடிப்படை இலக்கணம் தெளிவாக சொல்லிட்டாக்கா அதுக்கப்புறம் எந்த நூலை வேணாலும் அவர்களாக படித்து புரிந்து கொள்ள முடியும். அதனால் அதற்கப்புறம் நிறைய நூல்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எது முக்கியமான நூல்னு கோடிட்டு காமிச்சா போதும். இந்த நூலெல்லாம் படிக்க வேண்டியது என்று அதில் தேர்ந்தெடுத்து சில நூல்களை சொன்னால் போதும். அதற்கப்புறம் அவன் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், படிப்பான். அப்படியான பாடம் இப்போ இல்லை. அதான் அதனால் திருக்குறள் படிக்கிற பொழுது ஒவ்வொரு அதிகாரத்தையும் முழுசாக படிக்கணும், முழு திருக்குறளையும் படிக்கணும். அப்படி படிக்கிற பொழுது தான் அதனுடைய உண்மையான பொருள் நமக்கு மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிறாரே, அந்த திருக்குறளுடைய மெய்ப்பொருள் என்னங்கிறது நமக்கு அதை பற்றிய சரியான தெளிவான அறிவானது ஏற்படும். அதனால் இந்த உரை திருக்குறளுக்கு உரை பண்ணியிருக்கக்கூடிய பரிமேலழகர் அவருடைய உரையினுடைய சிறப்பும் அப்படித்தான் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு அதிகாரம் அடுத்த அதிகாரம் அதற்குள்ளே இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படிங்கிறது சம்பந்த பாஷ்யம்னு பேர்.
அது முகவுரை நூன்முகம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அதிகாரம் அதுக்கு அடுத்த அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகார வைப்பு முறையில் ஒரு ஒழுங்கு இருக்குது. ஒரு தோணுனதை செஞ்சார் அப்படிங்கிறது இல்லை. அதிகார வைப்பு முறையை கூட மாற்ற முடியாது. எந்த அதிகாரத்துக்கு அடுத்து எந்த அதிகாரம் வரணும் அப்படின்னு ஒரு 133 அதிகாரம் வரிசையாக இருக்குன்னா அதற்குள்ள ஒரு காரண காரிய சம்பந்தம் இருக்குது. அதெல்லாம் பரிமேலழகர் உரையில் காமிக்கிறார். இந்த அதிகாரத்திற்கு பிறகு இன்ன காரணத்தினால இந்த அதிகாரமானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அதற்குள்ளே இருக்கக்கூடிய குறள்களுக்குள்ளேயும் போன குறளுக்கும் அடுத்த குறளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னெல்லாம் பாஷ்யத்தில் நம்ம பார்க்க முடியும். சம்ஸ்கிருதத்தில் நூல்கள் படிக்கிற பொழுது ஒரு அத்தியாயத்துக்கும் அடுத்த அத்தியாயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, ஒரு குறளுக்கும் அடுத்த குறளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, ஏன் இந்த குறள் இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் இந்த ஸ்லோகம் வருது. ஆச்சாரியர் பாஷ்யத்தில் பண்ணுறார். பகவத்கீதையில் உரை பண்ணுற பொழுது ஒரு அத்தியாயத்தினுடைய முகவுரையாக முந்தின அத்தியாயத்துக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, ஏன் இதற்கடுத்து இது இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம்னா ஒரு ஸ்லோகம் முடிந்து அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிற பொழுது அவதாரிக்கைனா அடுத்து இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு என்ன சம்பந்தம், எதற்காக இதற்கு அடுத்து அந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு ஒரு சின்ன உரை, அதுக்கப்புறம் ஸ்லோகத்துக்கான கருத்துரை வருது. அதே மாதிரி இங்கேயும் அதே முறையில் தான் பரிமேலழகரும் முறை பண்ணியிருக்கிறார். இதற்கு முன்னாடி இருந்த 3 அதிகாரங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அதற்கு அடுத்ததாக அன்புடைமைங்கிற இந்த அதிகாரம் வருது. இப்போ ஏன் இது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அன்பை பற்றி ஏன் தெரிந்து கொள்ளணும் என்பதெல்லாம் முகவுரையில் சுருக்கமாக சொல்லுகின்றார். அன்பு உடைமைங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இப்படி உடைமை என்று கொண்டு திருக்குறளில் 10 அதிகாரங்கள் இருக்குது. அதனால் உடைமை 10 சொல்லலாம். திருவாச்சகத்தில் நிறைய 10 வருது இல்லை. அதே மாதிரி இங்கே திருக்குறளில் பார்த்தா உடைமை 10 அப்படின்னு 10 அதிகாரங்கள் உடைமைன்னு வரக்கூடியதாக இருக்குது. உடைமைன்னா என்னது, உடைமைனா நம்மளுடைய உடைமை, நம்ம வழக்கத்தில் சொல்கிறோமே சொத்து. உடைமைனா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்து. உடையவர்னா அந்த என்ன பொருள்கள் நம்ம இடத்துல இருக்கோ அது உடைமை. அந்த பொருள்களை வைத்திருக்கிறவருக்கு ஓனர், உடையவர்னு பேர். அது மாதிரி நம்ம இடத்துல ஒரு மனிதனிடத்தில் பண்புள்ள மனிதனிடத்தில் உடைமையாக இருக்க வேண்டிய குணங்கள் 10. அதனால் அந்த குணங்களெல்லாம் உடைமை, அன்புடைமை, அருளுடைமை, பொருளுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, இப்படி உடைமை என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எப்படி புறத்தில் வாழ்க்கைக்கு தேவையான சொத்தை சேர்க்கிறோமோ அதே மாதிரி மனதில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த குணங்களெல்லாம் சொத்தாக சேர்க்க வேண்டிய உண்மையான சொத்து இதுதான். உண்மையான சொத்து இதுதான். அதனால் நம்ம மனதில் சேர்க்க வேண்டிய உடைமைகள் இவை, சேர்க்க வேண்டிய சொத்து இது. அந்த அர்த்தத்தில் உடைமைன்னு பெயர் வைத்து சொல்லியிருக்கிறார். அதனால் அன்பு உடைமைனா அன்பை உடைத்திருத்தல். ஒரு மனிதன் அன்பு உடையவனாக இருக்க வேண்டும். அன்பை தன்னுடைய உடைமையாக சொத்தாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவனுக்கு என்ன நன்மை ஏற்படும், அந்த அன்பு இல்லைன்னா வறுமை இருக்கும். அன்பு இல்லாததுனால இருக்கக்கூடிய பொருள் இல்லைன்னா வறுமை இருக்கே. ஆனால் அது மாதிரி அன்பு இல்லை அப்படிங்கிறதா வறுமை. அதனால் வரக்கூடிய கேடு குற்றம் என்ன, அதெல்லாம் இந்த அதிகாரத்தில் சொல்ல போகிறார். அன்பு உடைமை, அன்பை உடைத்திருத்தல், அன்பை ஒரு உடைமையாக கொண்டிருத்தல். பரிமேலழகர் உரை முகவுரை. அஃதாவது அவ்வாழ்க்கை துணையும் புதல்வரும் முதலிய தொடர்புடையார்கண் காதல் உடையனாதல். இந்த தமிழ் கொஞ்சம் பழைய தமிழ் சுருக்கமாக இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் அதற்கு விளக்கம் சொல்கிறேன். அது முழுக்க எல்லா உரைகளையும் எல்லா வரிகளையும் படித்து சொல்ல போகிறதில்ல, முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அது நிறைய இலக்கண குறிப்புகளும் நிறையா வரும். முழுமையாக உரை பண்ணுற பொழுது இலக்கிய மேற்கோள்களும் இருக்கும். அப்புறம் இலக்கண குறிப்புகளும் அங்கங்கே சொல்லி இருக்கிறார். அதில் எது முக்கியமானதோ அதை நம்ம இந்த 4 நாட்களுக்குள்ளே பார்க்கலாம். அன்புனா என்ன என்பதை முதல்ல விளக்கம் கொடுக்குறார். அவ்வாழ்க்கைங்கிறது இல்வாழ்க்கை. அவ்வாழ்க்கை துணையும் முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கை துணை நலம்னு வந்தது. அதனால் ஒரு ஆண் உரிய பருவம் வருகின்ற பொழுது கல்வி முடித்த பிறகு பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடித்து கற்க வேண்டியதை கற்று அதை தொழிலாக செய்ய தொடங்கி அதிலிருந்து தன்னுடைய வருமானம் வருது என்று இல்வாழ்க்கையை நடத்துவதற்கு தகுதியுடையவன் ஆகின்ற பொழுது தன் வாழ்க்கைக்கு ஒரு துணையை தேடிக்கொள்ள வேண்டும்.
எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை இருக்கணுங்கிறத வாழ்க்கை துணை நலத்தில் சொல்லுகின்றார்கள். ஆண் பெண் தனக்கு ஒரு இணையை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை துணை அப்படி ஒரு பெண்ணை பார்த்து ஆணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் என்னது, திருமணம் செய்து கொள்வதோட நோக்கம் என்னது, புதல்வர், குழந்தை வருது. ஆண் பெண் திருமணம் செய்து கொள்ளுகின்ற பொழுது குழந்தையானது வருகின்றது. அதனால் அந்த அடுத்தது, அதனால் வாழ்க்கை துணை நலம், அதற்கு அடுத்த அதிகாரம் மக்கட்பேறு, புதல்வரை பெறுதல் என்பது தான். அப்போ எந்த மாதிரியான தர்மத்தோட குழந்தையை வளர்க்கணும் என்பதும், அந்த புதல்வரை பெறுதல் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சாஸ்திரம் நிறையா சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் முறையாக கடைபிடித்தா அந்த பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய சாஸ்திரம் சொல்லுது. அதனால் ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வதும், வாழ்க்கை துணையோடு ஒரு சந்ததிகளை பெருக்கிக் கொள்வதும், அப்படி சந்ததிகள் வந்த பிறகு என்னது, அந்த வாழ்க்கை துணையுடனும் குழந்தைகளுடனும் அன்புடையவனாக, காதல் உடையவன் ஆதல், அதான் அன்புடைமைனா. அதில் துணையும் வாழ்க்கை துணையும் புதல்வரும் முதலிய தொடர்புடையார்கண், இந்த தன்னோடு தொடர்புடையவர்கள். பிரம்மச்சாரியாக இருக்கிற பொழுது இவன் தனியாக இருந்தான். அம்மா அப்பா இருந்தார்கள், அம்மா குழந்தையாக இருந்தாங்க, இவனுங்கிறத பார்த்தாங்க. அது குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான். அப்புறம் அவன் பருவ வயது வந்த பிறகு இளைஞன், அவன் தனி மனிதன் தான். அவனுக்கு தேவையான வாழ்க்கையை அவன் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி தனியாக இருந்தவன், பிரம்மச்சாரியாக தனியாக இருந்தவன், சுதந்திரமாக இருந்தவன், தனக்கு தேவையான மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருந்தவன். பிரம்மச்சாரியாக இருக்கிற போது அப்படித்தானே, அவனுக்கு பெரிய கட்டுப்பாடுகள் இல்லை. அம்மா அப்பா கட்டுப்பாடு சொன்னாலும் அவன் கேட்கறதில்ல. அது அதனால் சுதந்திரமாக அவன் நினைச்சதை வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா, அவர்களுடைய சம்பாத்தியத்தில் இருக்கிற வரைக்கும் அப்போயே கேட்குறதில்ல, ஒரு குறிப்பிட்ட 10 வயசுக்கு மேலே கேட்குறதில்ல. அப்புறம் இவனே சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னாக்கா ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ சுதந்திரமாக சம்பாதிக்கிறான், தனக்கு தேவையான இடத்துக்கு போகிறான், தேவையானதை சாப்பிட்றான், தேவையான உடைகளை உடுத்தி கொள்கிறான். அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சுதந்திரமாக அனுபவித்து கொண்டிருந்தவன். தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும் என்று ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்து முறையாக திருமணம் செய்து கொள்ளுகின்ற பொழுது அவன் பொறுப்புடையவனாக ஆகின்றான். அப்போ தான் பொறுப்புங்கிறது அவனுக்கு வருது. தான் மட்டும் இல்லை, தான் சம்பாதிக்கிறது தனக்கு மட்டும் இல்லை, தன்னை சார்ந்து இன்னொரு ஜீவன் இருக்குது, அதை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமை தனக்கு இருக்கிறது என்று அந்த பொறுப்புங்கிறது வருகின்றது. அதில் ஒரு கால் கட்டு போட்டால் தான் பொறுப்பு வரும்னு சொல்கிறோம்ல. அதனால் இவன் சொல்ல வச்சு கேட்காம சுற்றிகிட்டே இருந்தான்னாக்கா கால் கட்டு போட்டால் தான் பொறுப்பு வரும்னா, அதனால் அந்த பொறுப்பு வருது. அதோட குழந்தைகள் வந்தாக்கா அது இன்னும் அதிக பொறுப்பாக ஆகின்றது. அதனால் தான் திருமணம் செய்து கொண்டு மனைவி குழந்தையோடு இருக்கிற பொழுது தன்னோடு இதுவரைக்கும் தனியாக இருந்த தான் தன்னுடைய சரீரத்தோடு தொடர்புடைய மனைவி குழந்தைகள் அவர்கள் மேலே அன்புடையவனாக ஆதல், காதல் உடையனாதல், அன்புடையவனாக ஆதல். திருமணம் செய்து கொண்ட பிறகு மனைவி மக்கள் மேலே, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் மேலே அவனுக்கு அன்பானது வர வேண்டும். அது முக்கியமான ஒன்று. இது மனித பண்புகளில் முக்கியமான ஒன்று. இந்த ஆண் பெண் சேர்ந்து இருக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது மனுஷன்ட்ட மட்டும் இல்லை, எல்லா உயிரினமும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கு. எல்லா உயிரினமே அது எறும்பில் இருந்து யானை வரைக்கும் பெரிய உயிரினங்கள், சின்ன எதுவாக இருந்தாலும் அது வளர்ந்து குட்டியாக இருக்கிற பொழுது வளர்ந்து ஒரு பருவத்துக்கு வந்த பிறகு தனக்கான வாழ்க்கை துணையை அது தேடிக்கொள்கின்றது. தேடிக்கொண்டு சந்ததியையும் விருத்தி பண்ணுது. அப்போ இது எல்லா உயிரினங்களிடத்திலும் இயற்கையாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் அதை ஒன்றும் புஸ்தகம் படித்து தெரிந்து கொள்ளணும் செய்யணுங்கிறது இல்லை. ஆனால் இதை ஏன் தனியாக சொல்லணும்னா, அன்புடையவனாக ஆதல் என்பது மனித பண்பு. மற்ற உயிரினங்களெல்லாம் அது தேவையான வாழ்க்கை, ஒரு குறிப்பிட்ட பருவம் வர்ற பொழுது, காமம் வர்ற பொழுது ஒரு ஜோடி சேருகின்றது, கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அப்புறம் அது பிரிஞ்சு போகலாம். சில உயிரினங்கள் நீண்ட காலத்துக்கு சேர்ந்து இருக்கலாம். அது குட்டி வர்ற வரைக்கும், குட்டி வந்த பிறகு அதன் மேலே வந்துடுது, அப்புறம் அதை வளர்த்து ஒரு பருவத்துக்கு வந்த பிறகு அதை பிரிஞ்சு போயிடுது. அப்புறம் அதே ஆணும் பெண்ணும் பறவைகளோ விலங்குகளோ அதுவே ஜோடி சாகிற வரைக்கும் சேர்ந்து இருக்கணுங்கிறதெல்லாம் விலங்குகள்கிட்ட நம்ம பார்க்க முடியாது. அது அந்த காமம் வர்ற பொழுது சேர்ந்து இருக்குது, அப்புறம் அது பிரிந்து அதோட பாதையில் போய் விடுகிறது. சில பறவைகள், சில உயிரினங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலான காலம் இல்லை கடைசி வரைக்கும் அன்போடு இருக்கிறது. அன்றில் பறவை, அப்படி சில பறவைகள், சில உயிரினங்கள் மட்டும்தான் சொல்லப்படுது. பெரும்பாலும்
அந்த காமம் இருக்கிற நேரத்தில் சேர்ந்து இருக்கிறது, அப்புறம் இனவிருத்தி ஆன பிறகு அது பிரிந்து போய் விடுகிறது என்பது தான் இயற்கை. அதனால் மனிதனுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனிதனாக இருக்கிறவன் அதனால் வாழ்க்கை துணையை தேடுதல் என்பது குறிப்பிட்ட பருவத்தில் இளைஞனாக இருக்கிற பொழுது ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கொள்வது, குழந்தை பெற்றுக்கொள்வதுங்கிறது சாமானியமான விஷயம். அது எல்லோரும் செய்கிறது, மனிதனும் அதை செய்கிறான். அதில் அன்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஆண் பெண்ணை பார்க்கறது, விரும்புகிறது அன்புன்னு சொல்வதற்கு இல்லை. அது காமமாக இருக்கும். காமம் தான் பிரதானமாக இருக்கும். அந்த பருவத்தில் இளம் பருவத்தில் என்ன இருக்குது? மோகம், காமம் தான் இருக்குது. அது இயல்பான ஒரு உள்ளுணர்ச்சி எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது, மனிதனுக்கும் இருக்குது, இயற்கையான ஒரு உணர்வு. ஆனால் அதில் காதல் இருக்குது. காதல், அன்புங்கிறது உண்மையான காதல், உண்மையான அன்புங்கிறது இல்லை. காதல் தெய்வீகமானது, புனிதமானது, அதெல்லாம் அது வேறு. பெரும்பாலும் அந்த பருவத்தில் வர்றது காமம் தான், அவ்வளோதான். அதுதான் இருக்குது. அதனால் இன்றைக்கி என்னென்னா லிவ் டுகெதர்னா தர்மம் என்ன சொல்லுது? முறையாக அதுக்குன்னு சம்ஸ்காரம் இருக்குது. பெரியோர்கள் பார்த்து பேசி முடிவு பண்ணணும். மற்ற குடும்பம் எல்லாமே இருக்காது, பல விஷயங்கள் இருக்குது. அந்த ஆண் இந்த பெண் தகுதியாக இருக்கணும், ஜோதிட பொருத்தம் இருக்கணும், ஜாதக பொருத்தம் இருக்கணும், அப்புறம் குடும்ப அந்தஸ்து இருக்கணும், அந்த சம அந்தஸ்து உடைய குடும்பமாக இருக்கணும், கல்வி சமமாக இருக்கணும். பல விஷயங்கள் பார்க்குறோம். பெற்றோர்கள் பார்க்கிற பொழுது, பெரியவர்கள் பார்க்கிற பொழுது அதெல்லாம் தான் பார்க்கிறார்கள். ஜாதகம் பார்க்கறதுலேருந்து குடும்ப அந்தஸ்து, அவர் உற்றார் உறவினர்கள்லாம் யார் இருக்கா, அவங்க எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் பார்த்து பேசி எல்லாம் பொருந்தி போகிற பொழுது திருமணம் செய்து வைக்கிறோம். அப்போ இது முறையாக சாஸ்திரம் சொன்னபடி. அதில் அதுக்கு மேலே சாஸ்திர சம்ஸ்காரங்கள் வேறு நிறையா இருக்குது. பெரியோர்கள் லௌகிக்க விஷயமாக எது பொருந்தி போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சாஸ்திரமும் அதில் நிறைய நிபந்தனைகள் சொல்லுது. அதோட அந்த சாஸ்திர சம்ஸ்காரத்தோட முறையாக திருமணம் பண்ணி வைக்கின்றோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கு லிவ் டுகெதர் இவன் புதுசாக கண்டுபிடிச்சதில்லை. ஆதி காலத்திலேருந்து ஆடு, மாடு, விலங்குகள், கொசு, பூட்டம்பூச்சி எல்லாம் அப்படி தான் இருக்குது. எல்லாமே லிவ் டுகெதரில் தான் இருக்குது. அதனால் இது நாகரிகத்தினுடைய முதிர்ச்சி கிடையாது. இது ரிவர்ஸில் போகிறது. இது கீழே போகிறது, விலங்குத்தன்மைக்கு போகிறது தான் லிவ் டுகெதர். ஏன்னா அதெல்லாம் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு அது சேர்ந்து இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் அது பிரிஞ்சு போயிடுது. அது பாதையில் போகுது, இது பாதையில் போகுது. 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால, ஆண் பெண் 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால 2 பேரும் கொஞ்சம் நாளைக்கு சேர்ந்து இருப்போம்னா, ஒரு சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு குழந்தையெல்லாம் வரத்தானே செய்யும். குழந்தை வந்ததுக்கப்புறம் அது யார் வளர்க்குறதுன்னா, அதுக்கு யார் பொறுப்பு, கேள்வியெல்லாம் வருது. அதுக்கப்புறம் பிரிந்து போய் விடுகிறார்கள். அதெல்லாம் இருக்குது. இப்போ இது பண்பட்ட வாழ்க்கை கிடையாது. இதை வாழ்கிறதுக்கு மனுஷனாக இருக்கணுங்கிறது கிடையாது. இதற்கு ஒன்றும் திருமணம் ஆண் பெண் சேரதோ, குழந்தை குட்டி பெற்றுக்கிறதுக்கோ மனுஷனாக இருக்கணுங்கிறது கிடையாது. எப்போ அவன் மனிதனாக ஆகிறான்னா, திருமணம் செய்து கொண்ட பிறகு, வாழ்க்கை துணை வந்த பிறகு, குழந்தைகள் வந்த பிறகு, அதன் மேலே அன்பு செலுத்துகின்ற பொழுது தான் அவன் மனிதனாக ஆகிறான். அதனால் அன்புடைமைங்கிறது முக்கியமானது. மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு. ஆனால் தான் அதை சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு காரணம் அன்புடைமைங்கிறது அதில் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே. எல்லா உயிர்களுக்கும் அன்பு இருக்கு. அதையும் ஒரு விஷயமாக, ஒரு பாடமாக ஏன் சொல்லணும்னாக்கா, மனிதனுடைய பண்புகளில் அது ஒன்று. அந்த பண்பு இல்லைன்னா அவன் மனிதனே கிடையாதுன்னு சொல்ல போகிறார். அப்புறம் அவன் வெறும் எலும்புக்கூடு தான்னா, மனுஷனே கிடையாது, வெறும் உடம்பு தான் இருக்குது, அவன் மனிதனே கிடையாதுன்னு சொல்ல போகிறார். அப்போ மனிதன் தான் இந்த அன்புங்கிறத காட்ட முடியும். அதனால் தன்னுடைய வாழ்க்கை துணையோடையும் தன்னுடைய சந்ததியிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, அந்த காதல், அது தேவை. அதை அவன் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை அது ஒரு மனித பண்பு. அவன் பக்குவமாக அதை புரிந்து கொண்டு அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எலியும் பூனையுமாக தான் இருப்பாங்க. அந்த அன்பு ஒரு பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற அன்பு, புரிந்து கொள்கின்றது அன்பு, விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க எலியும் பூனையுமாகவே வாழ்க்கை, டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியே வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். அதனால் அப்படி இருக்கிறோம். நிறைய சமூகத்தில் நிறைய குடும்பங்கள் பார்க்குறோம். அல்லது அந்த முறையான அன்பு கிடைக்காத பொழுது தான் அங்கே அந்த அன்பு மீறிய உறவுன்னு, அதனால் அந்த வேறு தவறான உறவுகள்ங்கிறது அப்போ தான் வருது. அவன் குடும்பத்தில் எந்த ஒரு அன்பை ஏன்னா அன்பு எதிர்பார்க்கிறது தான் எல்லா உயிர்களுக்கும் இயல்பான ஒன்று. அன்புங்கிறது ஒரு அகத்தேவை, நமக்கு தேவையான ஒரு உள்ளுணர்வு. அது கிடைக்காத பொழுது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், அது பெற்றோரிடம் இருந்தோ, இல்லை கணவன் மனைவியிடம் இருந்தோ, அல்லது தன்னுடைய குழந்தைகளிடம் இருந்தோ, இல்லை சகோதர சகோதரியிடம் இருந்தோ தனக்கு முழுமையான உண்மையான அன்பு கிடைக்காத பொழுது
வேறு எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்க்கிறார்கள். அதில் ஏமாந்து போகிறார்கள். சில உண்மையான அன்பு வெளியே கிடைக்கலாம், அல்லது அது போலியாக ஏமாற்றக்கூடியதாக இருக்குமோ, ஆனால் அது உண்மையான அன்புன்னு நினைத்து போய் விடுகிறார்கள். அப்புறம் அது வெறும் மோகங்கிறதும் காமத்தினால் வந்ததுங்கிறதும் பிறகு தெரிந்து பிரயோஜனம் இல்லை, வாழ்க்கை மாறி போகுது. அதனால் திருமணத்துக்கு முன்னாடியும் இளம் பருவத்திலேயே காதல்னு தப்பாக போயிடுறான். அது இன்றைக்கி சோசியல் மீடியா காலத்தில் நமக்கு தெரியும். தினசரி செய்தித்தாளில் நியூஸில் ஏதோ ஒன்று இந்த மாதிரியான விஷயம் வந்து கொண்டே இருக்குது. ஆனால் திருமணத்துக்கு பிறகும் போகிறது, மாறி போகிறதுங்கிறது இருக்குது. காரணம் என்ன? அந்த எந்த அன்பு குடும்பத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கணுமோ, அதனுடைய கணவன் அல்லது மனைவியிடமிருந்து எந்த அன்பு கிடைக்கணுமோ அது கிடைக்காத பொழுது அவர்கள் அதை வெளியே பார்க்கிறார்கள். சட்ட விரோதமாகவோ தர்ம விரோதமாகவோ, ஏன்னா அது ஒரு உள்ளார்ந்த தேவையாக இருக்குது. அதனால் அப்படி போகிறார்கள். குழந்தைகளும் கூட பெற்றோர்களுடைய முழுமையான சரியான அன்பு கிடைக்காத பொழுது, ஒரு கட்டுப்பட்டு இருக்கிற வயது வரைக்கும் இருக்கிறான், ஒரு 15-20 வயசு டீனேஜ் வர்ற பொழுது, சுதந்திரமாக செயல்படுற பொழுது அந்த அன்பை வெளியே எங்கேயாவது யாராவது காட்டுற மாதிரி இருந்தால் மயங்கி போய்விடுகிறார்கள். அது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ந்து அறியக்கூடிய விவேகம் கூட வராத வயசில் போகிற. இன்றைக்கி பார்க்குறோம், 15 வயசு ஸ்கூல் படிக்கிற பொழுது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா சினிமா இதில் எல்லாம், ஊடகங்கள் எல்லாம் காதல் தெய்வீகமானது அது இதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லி இயல்பாகவே காமங்கிறது இருக்குது. அதை இப்படியெல்லாம் சொல்லி உசுப்பேற்றி விட்டு பள்ளி பருவங்கள்லேயே அதெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஏமாந்து போய்விடுகிறார்கள். அப்போ அது காரணம் என்னது? வீட்டில் உண்மையான அன்பு அந்த பெற்றோரிடமிருந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கணும். சரியான அன்பு, எந்த ஒரு அன்பு கிடைக்கணுமோ அந்த அன்பு கிடைக்கவில்லைங்கிறதான் காரணம். அதனால் குடும்பத்தில் கணவனுக்கு மனைவியிடத்திலும் மனைவிக்கு கணவனிடத்திலும் உண்மையான அன்பானது இருக்க வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு குழந்தைகளிடத்தில் அன்பானது இருக்க வேண்டும். அந்த அன்பு நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டிய ஒன்று, வளர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று. அது மனித பண்புகளில் ஒன்று. அதனால தான் இந்த அன்புடைமைங்கிற அதிகாரம் அதனால தான் சொல்லப்படுது. அன்புனா என்னென்னா, அதனால் தொடர்புடையார் கண், தன்னோட தொடர்புடைய மனைவி மக்களிடத்தில் காதல் கொண்டு இருத்தல், அது அன்பு. இல்லறம்ங்கிறதுக்கே அதுதான் லட்சணம் சொல்லப்படுது. முன்னாடி இல்வாழ்க்கையை பற்றி சொல்கிற பொழுது அங்கேயும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிற. இல்வாழ்க்கையினுடைய பண்பு, அதனுடைய சொரூபம், அதனுடைய தன்மை, அதனுடைய இலக்கணம் என்னென்னா அன்பு தான் அடிப்படை. இல்வாழ்க்கையினுடைய பண்பு அன்பு, பயன் என்னென்னா தர்மம். அதான் அன்பும் அறனும் உடைத்தாயின் அடுத்த வரையில் இல்வாழ்வின் பண்பும் பயனும் அதுனா. அந்த பண்புங்கிறது அன்பை குறிக்கிறது. இல்வாழ்க்கையினுடைய தன்மை, அடிப்படை தன்மையை அன்பு என்பது தான். நான் அன்பு இல்லாமல் விராகம் வைராக்கியம் வந்தால் சன்னியாசியாக போயிடுவான். அது அது இல்லாமல் போகிறதில்ல, அன்பினுடைய அடுத்த பரிணாமம் அது. அதை பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால் அது வேறு. வெறுப்புனால் போகிறது அப்படிங்கிறது சரியான சன்னியாசம் கிடையாது. அன்பினுடைய அடுத்த பரிணாமமாக அருள் வந்து சன்னியாசியாக போகிறதுங்கிறது வேறு. அதை பின்னாடி பார்க்கலாம். இந்த உரையிலேயே அதெல்லாம் சொல்கிறார். அன்பீனும் குளவி அப்படின்னு வருது. அருள் என்னும் அன்பீனும் குளவின்னு அதிகாரம் திருக்குறள் இருக்குது. அதை இங்கே மேற்கோள் காட்டுகிறார் பரிமேலழகர். அதனால் அருளினுடைய அடுத்த பரிணாமம் தான் அருள் என்பது. அன்பினுடைய பரிணாமம் அருள். அந்த அருள் வர்ற பொழுது அவன் துறவியாக செல்லுகின்றான். அது வேறு, அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் அன்பை இல்லற தர்மத்தை சொல்லுகின்ற பொழுது இல்வாழ்வையினுடைய பண்பு, அடிப்படை தன்மை, அதனுடைய இலக்கணமே அன்பு என்பது தான். அப்புறம் அதனுடைய பயன் என்ன, பிரயோஜனம் என்ன என்று பார்த்தா தர்மம் என்பது. தர்மத்தை கடைபிடித்தல், தர்மத்தை செய்தல், புதிதாக நிறைய புண்ணியங்களை செய்கிறது. அதுக்கு தான் இல்வாழ்க்கை. அதான் அதனால் அறம்ங்கிறது இல்வாழ்வின் பயன். அறம்ங்கிறது புண்ணிய காரியங்கள், புண்ணிய செயல்கள். இந்த உலகத்திலும் அடுத்தடுத்த பிறவிகளிலும் மறு வாழ்க்கையிலும் சுகமாக இருக்கிறதுக்கு தேவையான புண்ணிய காரியங்களை பண்ணுறதுக்கு தான் இல்வாழ்க்கை. அதான் அதனுடைய பயன் என்று தெளிவாக சொல்கிறார். அதான் சனாதன தர்மம் சொல்லக்கூடியது. இங்கே அதையும் மேற்கோள் காட்டுகின்றார், பார்க்க போகிறோம். அதனால் இந்த முக உரையே 4 நாளைக்கு எடுக்கலாம். அவ்வளவு விஷயம் இருக்குது, பார்க்கலாம். அதனால் அன்பு என்பது என்னன்னா, வாழ்க்கை துணையும் புதல்வரும் முதலிய தொடர்புடையார்கண் காதல் உடையன் ஆதல்னு. அப்போ காதலை இவன் வளர்த்து கொள்ளணும். புதிதாக வந்த மனைவி மேலே, குழந்தைகள் மேலே அன்பை இவன் வளர்த்து கொள்ள வேண்டும்.
அதிகார முறைமையும் இதனாலே விளங்கும். அதனால தான் முதல்ல வாழ்க்கை துணை நலம் சொல்லிட்டு அப்புறம் மக்கட்பேறு சொல்லி அதற்கடுத்து அன்புடைமைங்கிற அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அன்பை அந்த 2 இடத்துல அன்பை வைக்கணும் என்பது சொல்லப்பட்டது. அதனால் அதிகார முறைமையும் இதனாலே விளங்கும். அதன் பிறகு இது வந்திருக்குங்கிறது நமக்கு தெரிகின்றது, விளங்குகின்றது. அடுத்த வரி, இல்லறம் இனிது நடத்தலும் பிற உயிர்கண் மேல் அருள் பிறத்தலும் அன்பின் பயன் ஆகலின் இது வேண்டப்பட்டது. அடுத்த காரணம், இன்னொரு காரணம் சொல்கிறார். இல்லறம் இனிது நடத்தலும்னா இல்லறம் இனிமையாக போகிறதுக்குன்னா, இல்லறம் நடத்தலுங்கிறது இல்லை, இல்லறம் இனிது நடத்தலும். இல்லறம் நடத்துறதுன்னா அது பாட்டுக்கு போகும். வாழ்க்கை ஓடுதுன்னா எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் அதானே சொல்கிறேன். என்னென்னா ஏதோ ஓடுது, வண்டி ஓடுதுன்னா அப்படித்தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இல்லை இதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிறான். இது கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறார், மனைவி கணவனை பார்த்து பரஸ்பரம் சொல்லிக்கிறாங்க. என்னன்னா 40 வருஷமாக இதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பரஸ்பரம் சொல்லிக்கிறார்கள். அப்போ என்னது, ஓடுதுன்னு அர்த்தம். வாழ்க்கை ஏதோ அதுவாக ஓடுது, காலம் ஓடுற மாதிரி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அது மாதிரி வாழ்க்கை ஏதோ ஓடுதுன்னா அது வாழ்க்கை இல்லை. இல்லறம் இனிது நடத்தலும்னா இல்லறம் இனிது நடத்தலும். இனிது நடத்துறதுக்கு அன்பு முக்கியமானது. அன்பு இல்லைன்னா வாழ்க்கை வெறும் ஓட்டமாக இருக்கும். இனிதாக இருக்கிற பொழுது தான் அது உண்மையான வாழ்க்கையாக இருக்கும். அதனால் இல்லறம் இனிது நடத்தலும்னா இல்லறத்தை இனிமையாக நல்ல விதமாக சிறப்பாக இன்பத்தோடு, இனிதுங்கிறது இன்பம், இன்பத்தோடு மகிழ்ச்சியாக நடத்துறதுக்கு இந்த அன்புங்கிறது முக்கியமான ஒன்று. நல்ல அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை சொல்ல போகிறார் பின்னாடி. மனசில் இல்லாத உயிர், இந்த மனசில் அன்பு இல்லைன்னா அல்லது இல்லத்தில் அன்பு இல்லைன்னா அது பாலைவனத்தில் ஒரு மரம் பழுத்திருக்கிற மாதிரின்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாலை மரத்தில் ஒரு மரம் இருக்கிற பாலைவனத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நடுவில் பொட்டல் வெளியில் ஒரு மரம், காஞ்சி போன மரம் இருக்கிற மாதிரின்னா என்று சொல்லுகிறார். பின்னாடி அதை பார்க்கலாம். அதனால் இல்லறம்ங்கிறது இனிது நடத்தலும். இல்லறம் இனிமையாக போகிறதுக்கு, இன்பமாக போகிறதுக்கு அன்பானது முக்கியமான ஒன்று. அதற்கப்புறம் அடுத்தது பிற உயிர்கண் அருள் பிறத்தலும். இது முக்கியமானது. மற்ற உயிர்கள் தன்னுடைய உறவுகளிடத்தில் அன்பு இருக்குது. உறவுகள் அல்லாத மற்ற 3ஆம் மனிதர்களான மற்ற புல உயிரினங்கள், மற்ற மனிதர்கள், அவர்களிடத்தில் அருள் பிறத்தலும். அருள் பிறத்தருக்கும் இந்த அன்புங்கிறது தேவை. ஏன்னா வீட்டுக்குள்ள அன்பு இருந்தால் தான் வெளியே அருள் காட்ட முடியும். ஆனால் அன்பு அருளுக்கு வித்தியாசம் என்னென்னா, அன்புங்கிறது தொடர்புடையார்கண் காதல், அது அன்பு. நமக்கோடு உடம்போடு தொடர்புடையவர்கள், நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கல் விவகாரம் இருக்கக்கூடியவர்கள் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறோம். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து இருக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய காதலுக்கு அன்புன்னு பேர். அப்படி இல்லாமல் தொடர்பு இல்லாத மற்ற உயிர்களிடத்திலும் இருக்கக்கூடிய அன்புக்கு தான் அருள்னு பேர். அதனால் இந்த அன்பானது அருளாக பரிணமிக்க வேண்டும். அதனால் வீட்டில் அன்பு இருந்தால் தான், தனக்கு தொடர்புடையவர்கள் மேலே அன்பு இருந்தால் தான் பிறகு அது மற்ற உயிர்களிடத்தில் அருளாக ஆகும். அதனால் இல்வாழ்க்கை இனிது நடத்தலும், இல்லறத்தை குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கும், அதன் பிறகு பிற உயிர்கள் மேல் அருள் பிறத்தலும், மற்ற உயிர்களிடத்தில் அருள் தோன்றுவதற்கும், தோன்றுதலும் அன்பின் பயனாகலின், அன்பினுடைய பயனாகத்தான் அது வருது. இல்வாழ்க்கையில் இன்பம்ங்கிறது அன்பினுடைய பயனாக வருகின்றது. அப்புறம் பிற உயிர்களிடத்தில், மற்ற உயிர்களிடத்தில் அன்பு அருள் என்பது தோன்றுவதும் இல்லை அன்பினுடைய பயனாக வருகின்றது. அதனால் தனக்கு தன்னுடைய குடும்பம், குழந்தைகள்னு வருகின்ற பொழுது தன்னுடைய குழந்தைகளை பார்த்து அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் புறத்தில் சமூகத்தில் மற்ற குழந்தைகளை பார்க்கிற பொழுதும் அது தன்னுடைய குழந்தைகளாகத்தான் பார்க்கிறார்கள். ஒரு அம்மான் ஆன பிறகு அப்படித்தானே, அம்மான் பார்க்கிற பொழுது தன்னுடைய குழந்தை மட்டும் இல்லை, தன்னுடைய குழந்தைக்கு சமமான வயதில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளை பார்க்கிற பொழுதும் அது நம்முடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு பாவனை, அதுவும் குழந்தை தான் அப்படிங்கிற நம்முடைய குழந்தை மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு அன்பு வருதில்லை. அப்போ தன்னுடைய குழந்தை மேலே நல்ல அன்புடையவர்கள் மற்ற குழந்தைகளையும் அப்படியே பிற உயிர்களையும் தன்னுடைய குழந்தைகளாக பார்க்கிறார்கள். தன்னுடைய வயதில் மூத்தவர்களாக இருந்தால் பெற்றோர் தாயை பார்ப்பது போல பார்க்கிறார்கள். ஒரு தாய் மற்ற குழந்தையை பார்க்கிற பொழுது தன்னுடைய குழந்தையாக பார்க்குது. நல்ல அன்பாக வளர்க்கப்படுகின்ற ஒரு குழந்தை
தன்னுடைய தாய் மட்டுமல்ல மற்ற பெண்களை பார்க்கிற பொழுதும் தன்னை தாயை பார்க்கிற மாதிரி பார்க்கின்றது. அந்த பாவனை இருக்குல்ல, குழந்தைகளுக்கும் அது இருக்குது, பெற்றோருக்கும் அது இருக்குது. இப்போ அன்பு எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த அன்பு மூன்றாம் மனிதர்களிடத்தில் போகிற பொழுது அருளாக ஆகின்றது. இங்கேயே அன்பு இல்லைன்னா அங்கே அன்பு இருக்காது. வீட்டிலேயே வெறுப்பு இருந்தாக்கா, தன்னுடைய பெற்றோரை வெறுக்கிறாருன்னு ஒரு வெறுக்கிற குழந்தை உலகத்தில் எல்லா பெற்றோரையும் அப்படித்தான் நினைக்கும். நம்ம அம்மா அம்மா இருந்தால் அதுவும் இருக்கும் அப்படி நினைப்பான். நம்ம அப்பா அம்மா இருந்தால் அவர்களும் இருப்பார்னு ஒரு வெறுப்புணர்வு வருகின்றது. அப்படி தான் சமூக குற்றங்கள் நிறையா வருது. அமெரிக்கா மாதிரி நாடுகளில் பார்த்தாக்கா திடீர்னு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் எங்கேயோ பள்ளியிலேயோ பொது இடத்துலையோ 4 பேரை சுட்டுக் கொள்கிறான், 10 பேரை சுட்டுக் கொள்கிறான். அவர்களுக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. தீவிரவாதம்ங்கிறது அது தனி, அது தனியாக, அது பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அது செய்யப்படுது, அது வேறு. அது அரசியல் அல்லது மதம் அதனால் பண்ணப்படுது. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு தனி மனிதன் திடீர்னு ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பள்ளியிலையோ அல்லது பொது இடத்துலையோ சுட்டுக் கொள்கிறான், 4 பேரை சுட்டுக் கொள்கிறான். அதெல்லாம் அமெரிக்காவில் அப்பப்போ நியூஸ் ஆகும். ஏன்னா துப்பாக்கி சாதாரணமாக கிடைக்குது, அதனால் அதெல்லாம் பண்ணுறான். அப்போ அது ஏன் அந்த வெறுப்புக்கு என்ன காரணம்? சம்பந்தமே இல்லாத மூன்றாவது மனிதர்களில் வெறுப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? அந்த வெறுப்பு அவருடைய மனதில் தன்னுடைய உறவுகள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு. யாரோ வீட்டில் இருக்க ஒரு ஆள் மேலே வெறுப்பு, இதே மாதிரி தான் மற்றவர்களும் இருப்பான்னு அவர்களை போய் கொள்றதுன்னா. அதனால் அது பெரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர் மேலேயா இருக்கலாம், அல்லது குழந்தைகள் மேலேயா இருக்கலாம், அல்லது காதல் தோல்வியினால் எல்லா பெண்களும் இப்படித்தான் இருப்பாங்கன்னா. ஒரு பெண் ஏமாற்றிட்டா இல்லை ஒரு ஆண் ஏமாற்றிட்டா அப்புறம் சமூகத்தில் பார்க்கிற பொழுது என்னது, எல்லாருமே ஏமாற்றுக்காரர்கள், எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்கங்கிற உணர்வானது வருகின்றது. அதே பாசிட்டிவாக நேர்மறையாக இருந்தால், பெற்றோர்களுக்கு குழந்தை இடத்துல நல்ல அன்பு இருந்தால் எந்த குழந்தைய பார்த்தாலும் அதே அன்பு அந்த குழந்தைகள் மேலே போகுது. அதுதான் அருள்னு சொல்கிறோம். அதே மாதிரி குழந்தை தன்னுடைய பெற்றோர்களை நல்லா விரும்புச்சுன்னா அதே மாதிரி மற்ற பெற்றோர்கள் மற்ற ஆண் பெண்ணை பார்க்கிற பொழுதும் தன்னுடைய தாய் தந்தை மாதிரியே அவர்கள் பார்க்கிறார்கள். அதே மாதிரி சகோதரன் சகோதரியும் கூட அப்படித்தான், நல்ல இணக்கம் இருந்தால் மற்ற பெண்களை பார்க்கிற பொழுதும் அப்படித்தான் பார்க்கிறார்கள். அதனால் அன்பு அருளாக பரிணமிக்கின்றது. அதனால் இது வேண்டப்பட்டதுன்னா. அதனால் இல்லறம் இனிது நடத்தலும் பிற உயிர்கண் மேல் அருள் பிறத்தலும் அன்பின் பயன் ஆகலின் இது வேண்டப்பட்டது. அன்பினுடைய விளைவா இல்லறம் இன்பமாக இருக்கும். அப்புறம் மற்ற உயிர்கள் மேலேயும் உலகத்தின் மேலேயும் அன்பான அருளானது ஒரு மனிதனிடத்தில் ஒரு ஜீவனிடத்தில் தோன்றும். அதனால் அன்பானது அவசியம் தேவை. ஒரு மனிதன் குடும்பமாக ஆன பிறகு தன்னுடைய உறவுகள் மேலே அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அதனுடைய முக்கியத்துவம் காட்டுற மேற்கொண்டு மேற்கோள் கொடுக்கிறார். இது மட்டுமல்ல, சமூக தர்மங்களும் கூட நடக்கிறதுக்கு இல்வாழ்க்கை சரியாக இருக்கணும் என்பது, அன்பு இருக்கணும் என்பது அடுத்து ஒரு மேற்கோள் காட்டுறார். அதை நம்ம நாளை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरि ओम.